கணவன் கொடுமைப்படுத்தியதால் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த நேரு நகர் பகுதியை சேர்ந்த மேகலாவுக்கும் மொட்டாரப்பள்ளியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவருக்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் சதீஷ்குமாருக்கும் அவருடைய மாமனாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு உள்ளது. இதனால் கடந்த சில ஆண்டுகளாக பெற்றோரை பார்க்க விடாமல் மனைவி மேகலாவை கணவன் கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே நேற்று திருவிழாவிற்காக சொந்த ஊருக்கு வந்த மேகலா தனது பெற்றோரை பார்த்து பேசியுள்ளார். இதனால் வீட்டுக்கு வந்த மனைவியை சதீஷ்குமார் மீண்டும் கொடுமைப்படுத்தியுள்ளார். மனமுடைந்த மேகலா வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த மேகலாவின் உறவினர்கள் அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த பர்கூர் அரசு மருத்துவமனையில் குவிந்ததுடன் திடீரென சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு நாள் கூட பாட்டியது வரலடா. என் மாமனே சேர்த்து சாவுக்கு வரலடா சாமி. நான் எங்க படிச்சுனா நான் எங்க இருக்கிறேன்னு எப்பன்னு சொன்னாலே என் மகம்மா தங்கச்சி மதியமாக கால் பண்ணி அழுந்துட்டு பேசுகிறா. எல்லாம் கொடுமை பண்ணுறாங்க, தாலி கழட்டி போட்டுட்டு வந்து போ உங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்ட்டு அழுந்துட்டே சொன்னா. நாங்கள்லாம் வந்துடுன்னு சொன்னுங்க. அப்புறமா கால் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. முழு காரணம் அவங்க ஃபேமிலி மொத்தமாக தான் கொண்டு எங்கள் தங்கச்சியை கல்யாணம் ஆனப்பந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கூட அமிச்சதில்லை. இதற்கிடையே மேகலாவின் சாவுக்கு கணவர் சதீஷ்குமார் மற்றும் அவருடைய பெற்றோர், சகோதரிகள் என 5 பேர்தான் காரணம் எனவும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி மேகலாவின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பர்கூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த பர்கூர் காவல் துணை கண்காணிப்பாளர் பிருத்விராஜ் சவுகான் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர்.